ஓ, அங்கே போய் நின்றுட்டியா? நல்லாயிருக்கு, ஒரு ஃபோட்டோ உட்கார சூப்பரான இடம். மீண்டும் ஒரு புது வீடியோ ஆரம்பிக்கலாமா? கம் லெட்ஸ் கோ. இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போயிருந்தோம். அந்த ஃபால்ஸ் போனதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இந்த ஃபால்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை போகிற ரூட்டில் வந்து வாழைச்சால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் இருக்குது. நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை வழியாக நீங்கள் அதிரப்பள்ளி வரீங்க அப்படின்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வர்றதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த வாழைச்சால் அப்படிங்கிற இடம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்னதாக செக் போஸ்ட் கூட இருக்கும். வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்க ரூட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த மலை காட்டுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. நிறைய இடத்துல வந்து நல்ல செடியெல்லாம் வந்து காஞ்சிருக்கு வெயில் டைம் அப்படிங்கிறனால. ஆனால் கீழே தண்ணி இருக்கிறனால ஒரு சில இடத்துல இந்த மாதிரி நல்லா பச்சப்பாகவும் தெரியுது. இங்கே நாங்கள் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வரும்போதே வந்து முன்னாடி இருந்த செக் போஸ்ட்டில் டிக்கெட் எடுத்திருந்தோம். அது வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கும் நம்ம இந்த வாழைச்சல் வர்றதுக்குமான டிக்கெட்டாக இருந்தது. அதுவே வந்து போதுமானது. திரும்ப நம்ம டிக்கெட் எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து தண்ணி வந்துட்டுருக்கும். ஆக்சுவலி இப்போ வெயில் டைம் அப்படிங்கிறனால தண்ணியெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம இந்த செக் போஸ்ட் வந்துவிட்டோம். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து இதை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வால்பாறை ரூட்டில் அங்கே உள்ளே போக முடியும். அந்த பக்கம் தமிழ்நாடு. இப்போ நம்ம வண்டி பார்க் பண்ணிட்டு உள்ளே போகலாம். இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு ஷாப் இருக்கும். ஆர்கானிக் ஷாப் மாதிரி. தேன் இந்த மாதிரி ஐட்டம்லாம் அங்கே கிடைக்கும். சந்தன தைலம் இதெல்லாம் வந்து கிடைக்கும். நாங்கள் வந்து அங்கேருந்து ஹனி மட்டும் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ நம்ம உள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரியே முன்னாடி எடுத்த அதே டிக்கெட் வந்து நம்ம இங்கே காமிச்சா போதும். இங்கே டிக்கெட் எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா 2 சைட்லேயுமே வந்து நல்லா பச்சப்பாக க்ரீனரியாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக தண்ணி ஒழுகிற இடம் தானே, அதனால் ஃபுல்லாகவே நல்லா க்ரீனரியாக தான் தெரியுது. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். வாழைச்சால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ஸ்ட்ரீம் தண்ணி வந்து ஸ்ட்ரீம் ஆகி நமக்கு வந்து அதிரப்பள்ளி அந்த ஃபால்ஸில் வந்து விழுகும். ஆமாம். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகி ஒழுகிட்டு இருக்கும். இது வந்து நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸில் போய் கீழே விழுகும். அது வந்து சாலக்குடி புழை வழியாக வெளில போயிடும். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வரவங்க இதை மிஸ் பண்ணாமல் இதையும் வந்து பாருங்கள். அந்த ஃபால்ஸோட என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கூட இதையே சொல்லலாம். இந்த தண்ணி இப்போ பார்க்கும்போது நல்லாயிருக்கு. இந்த வெயில் டைமில் கொஞ்சம் அளவாக தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம யோசிக்கும் போது அந்த மழை டைமில் அந்த ஃப்ளட் டைம்லலாம் இந்த இடம்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நமக்கு யோசிக்க தோணுது. இப்போ நம்ம அங்கே முன்னாடி இருந்து கொஞ்சம் கூட ஃப்ரண்டில் வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. கொஞ்சம் கிட்ட வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ அங்கே போய் பார்க்கலாம். பாப்பாலாம் முன்னாடி போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்குது. மழை காலத்தில் வந்தோம் அப்படின்னா இன்னும் வந்து நல்லா தண்ணி இருக்கும். அப்போ வந்து இங்கே நிற்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இங்கே வந்து சின்னதாக ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு வந்து இங்கேருந்து தண்ணி வந்து பம்ப் பண்ணி உள்ளே எடுக்கிறாங்க. இந்த காட்டுக்குள்ளே இந்த மலையை ஒட்டி வந்து இந்த தண்ணி போகிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே வந்து இந்த பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. பார்க்காதவங்க ஒரு தடவையாவது வந்து பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதிரப்பள்ளி வந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான் இந்த வாழைச்சால் அப்படிங்கிற இடத்துக்கு தூரமே. இப்போது இங்கே வந்து இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இது வந்து எங்கேருந்து ஸ்ட்ரீம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நமக்கு இந்த வழியாக வந்து நம்ம நடக்க முடியும். கொஞ்சம் தூரம் நடந்தோம் அப்படின்னா இது ஒவ்வொரு இடத்துலேருந்து அந்த தண்ணி வர்றது வந்து நம்ம பார்க்க முடியும். நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைடில் அந்த தண்ணி வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைய இருக்குது. ஒரு 5-6 வீடு வந்து இந்த இடத்துலையே இருக்கும்.
இந்த மாதிரி இவ்வளோ பக்கத்துலேயே வந்து இவங்க வீடு வச்சுருக்காங்க. இது வந்து தண்ணி இன்னும் மேலே ஏறும்போது எப்படி அவங்க இங்கே இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. ஃப்ளட் டைம்லலாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியல. அங்கே யாரையும் காணோம், இல்லைன்னா கூட நம்ம கேட்டிருக்கலாம். மழை காலத்துலலாம் எந்த அளவுக்கு தண்ணி வந்து இங்கே வரும், எவ்வளோ தூரத்துக்கு ஹைட்டில் தண்ணி வரும், நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க, ஃப்ளட் டைமில் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் அங்கே யாரையுமே காணோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த தண்ணி வந்துட்டுருக்கிற இடம் தான் ஸ்டார்டிங் நமக்கு தெரிகிற அளவுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இங்கேருந்து தண்ணி ஒழுகி வந்துட்டுருக்கு. அதே மாதிரி அந்த இடத்துல அந்த 2 மலைக்கும் நடுவில் வந்து அங்கேருந்து தண்ணி ஒழுகிட்டுருக்கு. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் வந்து அந்த வாழைச்சால் வழியாக போய் நமக்கு வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸில் வந்து கொட்டுது. இந்த ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் இப்படி இருக்குது, மழை காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் மழை டைமில் வந்து பார்க்கணும். இப்போ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இங்கேருந்து நம்ம திருப்பி ரிட்டர்ன் போக வேண்டியதான். இந்தமாரி வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயணங்கள் என்றைக்கும் தொடரட்டும்.